வணக்க நேயர்களே, இந்த நாளிலே தீ பரவுகிறது என்ற தலைப்பிலே சில காரியங்களை பேச இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக லாஸ் ஏஞ்சலஸ் மாகாநகரத்தில் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே பார்க்கும்போது தீயானது பற்றி எரிகிறது. இதனால 25 பேருக்கும் அதிகமான மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள், அநேகர் காயப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய காரணங்களை அநேகர் இப்படியாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஒருவேளை தேவனுடைய தண்டனையா இருக்கலாம், அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தீயை அனுப்பி அழிவை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இன்னுமாக சயின்டிஸ்ட் என்ன சொல்லுகிறார்கள், இந்த காற்று, பலத்த காற்றுனால அது தீயானது பரவி கொண்டு இருக்கிறது, அதை அணைக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அநேக காரணங்கள் இருக்கலாம். வேதத்துல கூட பைபிள் சொல்லுகிறது, நம் நாவையும் நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அநேக வசனங்கள் பைபிள்ல நாவை பற்றி சொல்லப்படுகிறது. யாக்கோபு எழுதின புத்தகத்துல அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லி. இன்னும் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாவை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? நாவானது ஒரு சிறிய அவயவமாக இருக்கலாம், ஆனால் அந்த தீ போல தான் நாவானது கூட. நாம் நீதிமொழிகளில் பார்க்கும்போது ஒரு சாந்தமான பதில் ஒரு பெரிய சண்டையே மாற்றக்கூடியது. கொஞ்சம் கடினமாக பேசினா அந்த கோபத்தை அதை அதிகமாக்கும். ஸோ நாவானது நம்ம அடக்க கற்றுக்கொள்ளணும், இந்த வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார், நாவின் வழியாக தான் நன்மையும் தீமையும் வாழ்க்கைக்குரியதில் புறப்படுகிறது. மத்தேயுவில் நம்ம வாசிக்கும் போது சொல்கிறார். பேதுரு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீண்ட நாட்கள் வாழ ஆசைப்படுகிறீர்களோ உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், தீமைக்கு பேசாமல் நன்மையை பேசுகிறதை காத்துக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நாவை குறித்து அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. நீடித்த நாட்கள் வாழ வேண்டுமா, உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். நன்மையான நாட்களை காண வேண்டுமா, நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. யாக்கோபுல கூட பார்க்கும், நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கானதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அது நாவை நம்ம அடக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது தீயை போல தான். தீ ரெண்டு விதப்படலாம், நல்ல தீயும் இருக்கிறது, தீமைக்குரிய தீயும் இருக்கிறது. அதை நம்ம வசனத்தில் பார்த்தபடி அது காட்டை கொளுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போல் நம்ம வீட்டில் கூட நம்ம அடுப்படியில் யூஸ் பண்ணுறோம், அந்த தீ நமக்கு நன்மையை தருகிற தீயாக இருக்கிறது. ஸோ நாவும் கூட அப்பேற்பட்டது தான். நம்முடைய வார்த்தைகள் நல் வார்த்தைகளாக இல்லாமல் போனால் அது காட்டை கொளுத்துகிற தீயை போல இருக்கும். இன்னொரு வசனம் கூட எனக்கு ஞாபகம் வருது, நீதிமொழிகள் 18 வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை சாப்பிடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ அதுதான் நன்மை தீமை நம்ம நாவுக்கில் இருக்கிறது. தேவன் நம்ம வாயில கொடுத்துருக்கிறார். அந்த சிறிய அங்கத்தில் தேவன் அந்த நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறார். ஸோ யாரெல்லாம் அதை நன்றாக யூஸ் செய்கிறார்களோ, உபயோகப்படுத்துகிறார்களோ, அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், இல்லை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம நீதிமொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுது இல்லைங்களா, ஒரு உருவ குத்துகிற வார்த்தையை போல இருக்கிறது, பட்டயத்தை வைத்து குத்தும் பொழுது காயப்படுகிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் நல்ல வார்த்தை அது ஒரு ஔஷதமாக இருக்குது. ஸோ நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவருட்சம், ஆனால் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதே போல தான் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய நாவை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அது காட்டு தீ போன்றதா, இல்லை என்றால் அந்த நம்ம உபயோகிக்கிற நம்முடைய நன்மைக்கென்று உபயோகிக்கிற தீயை போன்றதா? நாவுனால் எத்தனை பிரச்சனைகள் இல்லை, ரோட்ல போனா பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, எல்லா இடத்துலயும் நாவுனால தான் பிரச்சனை. ஆமா, ஒரு வார்த்தை தவறாய் போனாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய விளைவை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும். அது பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அடித்தால் காயம் ஆறிவிடும், ஆனால் அதை பேசினா அந்த வார்த்தை இதயத்தில் ஆறாதுன்னு சொல்லி, ரணம் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய நாவை நம்ம எப்போதுமே காத்துக்கொள்ள
கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம சுயத்தினால நம்ம ஒன்றா முயற்சி எடுக்கும்போது நடக்காது. தேவனுடைய தயவு இருக்கும்போது தான், தேவனுடைய கிருபை இருக்கும்போது, அதை தேவனுடைய பலத்தோடு நம்ம செய்யும்போது அதை செய்ய முடியும். கண்டிப்பா. ஏன்னா நீதிமொழியில பார்க்கிறோம், நாவை ஒருவனும் அடக்கி ஆள முடியாது. கடவுளுடைய அருள்னால, அவருடைய கிருபையினால தான் அதை அடக்கி ஆள ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும்போது அதை சரியா பயன்படுத்தணும்னா அதனோட விளைவை நம்ம காணலாம். ஏன்னா ஜீவனும் மரணமும் நம்ம நாவல தான் இருக்கு. நம்ம சரியா பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அருளையும் கொடுப்பார் என்று சொன்னால் நாம் அதனால நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். எபேசியரில் கூட நம்ம வாசிக்கிறோம், உங்களுடைய நாவை நல்லது இல்லாத காரியங்களுக்கு உபயோகப்படுத்தாதீர்கள். அப்படி உபயோகப்படுத்தாமல் அதை விட்டுட்டு எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் பேசுகிறது பிறரை கட்டுகிறதா இருக்கணும், பிறரை அது உற்சாகப்படுத்துகிறதா இருக்கணும், பிறரை அது நன்மையின் வழியில் நடத்துகிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்படியாக நம்ம எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நம்மை நாமே கேள்வி என்ன கேட்க வேண்டும் என்றால், நம்ம நாவு ஒரு ஜீவ விருட்சமாக இருக்கிறதா அல்லது ஜனங்களை காயப்படுத்துகிற நாவா இருக்கிறதா? அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நாம் அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.